குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் 71வது பாடல். உருப்பேதமின்றி உய்ந்த சப்த பேதமதாய் குருப்பேதமாய் வந்த குணம் அறியேன் பூரணமே. உருப்பேதம் அப்படின்னா உருவ வேறுபாடு, சப்த பேதம் அப்படின்னா ஒளி வேறுபாடு. எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உருவத்தினால் வேறுபாடில்லாமல் ஒளியால் மட்டுமே வேறுபட்டு குருவின் கோலம் தாங்கி வந்த நின் தன்மையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 72. சட்சமய பேதங்கள் தான் வகுத்து பின்னும் ஒரு உட்சமயம் உண்டென்று உரைத்தனையே பூரணமே. சட்சமயம் அப்படின்னா அறுவகைப்பட்ட சமயம், உட்சமயம் அப்படின்னா அகச்சமயம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, அறுவகைப்பட்ட சமயங்களை படைத்து மேலும் ஒரு அகசமயம் உண்டென்று சொன்னாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 73. 32 உறுப்பாய் முனைந்து படைத்து உள்ளிருந்த செப்பிடு வித்தை திறமறியேன் பூரணமே. செப்பிடு வித்தை அப்படின்னா மாய வித்தை. எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, 32 உறுப்புகளாய் கூடிய உடலை உண்டாக்கி அந்த உடலில் இருக்கும் உறுப்புக்கள் அனைத்திலும் நீ இருந்த மாய தன்மையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 74. என்னதான் கற்றால் என் எப்பொருளும் பெற்றால் என் உன்னை அறியாதார் உய்வரோ பூரணமே. உய்வரோ அப்படின்னா தப்பி பிழைப்பாரோ. எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, தம்முள் கலந்திருக்கும் உன்னை அறிந்து கொள்ளாதவர் எந்த நூலை கற்றாலும் என்ன பயன்? எத்தகைய அரிய பொருளை பெற்றிருந்தாலும் யாது பயன்? பிறவி துன்பத்தில் அவர்கள் தப்பி பிழைப்பார்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 75. கற்றறிவோம் என்பார் காணார்கள் உன் பதத்தை பெற்றறியார் தங்களுக்கு பிறப்பருமோ பூரணமே. பதம் அப்படின்னா திருவடி. எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நூல்களை கற்று அந்த அறிவின் மூலம் உன்னை அறிவோம் என்பவர் உன்னை ஒருபோதும் காணமாட்டார்கள். அன்புடைமையால் உன் திருவடிகளை தம் உள்ளத்தில் பெற்றிராத அறிவில்லாதவர்களுக்கு பிறப்பு ஒரு காலத்தும் அறிய இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 76. வானென்பார் அண்டம் என்பார் வாய்ஞானமே பேசி தான் என்பர் வீணர் தலையறியார் பூரணமே. அண்டம் அப்படின்னா உலகம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நீ இருக்கும் இடம் வானம் என்பார் இவ்வுலகம் என்றும் கூறுவார். இங்கனம் வாயால் ஞானம் பேசி பின் உயிராகிய தம்மையும் அறியமாட்டார்கள். இவர்கள் யாவரும் ஆன்மாவின் இலக்கணத்தை அறியாதவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 77. ஆதி என்பார் அந்தம் என்பார் அதற்குண்டு வாயிருந்த சோதி என்பார் நாத தொழில் அறியார் பூரணமே. ஆதி அப்படின்னா தோற்றம், அந்தம் அப்படின்னா இறுதி. எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உன்னை சிலர் தோற்றம் உடையது என்பார்கள், சிலர் இறுதி உடையது என்பார்கள். இவ்விரண்டுக்கும் இடையிலே இருந்த ஒளி என்றும் கூறுவார்கள். அவர்கள் யாவரும் நீ அனாதியான நாத தத்துவங்களில் நின்று நிகழ்த்தும் ஐவகை தொழிலை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 78. மூச்சென்பார் உள்ளமென்பார் மோனமெனும் மோட்சமென்பார் பேச்சென்பார் உன்னுடைய பேரறியார் பூரணமே. மோனம் அப்படின்னா அமைதி, மோட்சம் அப்படின்னா வீடு பேரு. எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உன்னை சிலர் மூச்சு காற்று என்பார்கள், சிலர் உன்னை உள்ளம் என்பார்கள், அமைதி என்னும் வீடு பேரு என்றும் கூறுவார்கள், சிலர் உன்னை ஒளி என்பார்கள். இவர்கள் யாவரும் உன் பெயரையும் கூட அறியாதவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 79. பரமென்பார் பானுவென்பார் பால் வெளியாய் நின்ற வரமென்பார் ஒன்றன் வழியறியார் பூரணமே. பரம் அப்படின்னா இறைவன், பானு அப்படின்னா சூரியன், பால் வெளி அப்படின்னா வெட்ட வெளி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. சிலர் உன்னை இறைவன் என்பார்கள், சிலர் உன்னை சூரியன் என்பார்கள், சிலர் வெட்ட வெளியாய் நின்ற வரம் என்பார்கள். இவர் யாவரும் உன்னை உணரும் அன்பு நெறியை அறியாதவர்களே ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 80. எத்தனை பேரோ எடுத்தெடுத்து தான் உரைத்தார் அத்தனை பேருக்கு ஒன்றானது அருகிலேன் பூரணமே. உரைத்தார் அப்படின்னா கூறியுள்ளார். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, இவ்வுலகில் இதுவரை உன்னை உணர்ந்து எத்தனை பேரோ எடுத்து கூறியுள்ளனர். அவர்கள் அனைவரும் கூறுவது உன் ஒருவனைத்தான் என்பதை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 81வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.